டி நகர் சரவணா ஸ்டோரில் எதை எடுத்தாலும் நூறுரூவா. இந்த பொருளோட ஒர்த்துலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எந்தெந்த பொருள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், தாளிப்பு கரண்டி நூறுரூவா. அதே மாதிரி நம்ம சின்ன சின்ன கப்பு, சின்ன சின்ன டம்ளரு இதெல்லாம் வாங்குற மாதிரிலாம் இல்லை. இந்த பாக்ஸு 2 பாக்ஸ் வச்சுருக்காங்க, நூறுரூவா சில்வரில். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு சீர்ஜாமான் எடுக்கிறதா இருந்தாலும், வீடு குடிப்புகிறதா இருந்தாலும் எல்லா விலையிலையுமே எல்லா பொருளுமே நம்ம வாங்கிக்கலாம். தரத்தை பார்த்து விலையை பார்த்தோம் நம்ம பொருள் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதிகமான பொருள் ஒரே இடத்துல கொட்டி கிடக்கும், அள்ளிட்டு வரலாம் அப்படிங்கிறது மாதிரியே இருக்கும். ஆனால் ரொம்ப வசதியானவங்க இந்த கடைக்கு அவ்வளோ பேர் வரமாட்டாங்க. நம்மளை மாதிரி உள்ள ஆள் தான் நிறைய வருவாங்க. இப்போ பாருங்கள், சின்ன சின்ன எண்ணெய் சட்டி, அதே மாதிரி கீழே நமக்கு காப்பர் பாட்டம் கொடுத்தது, சின்னதாக தாளிப்பு கரண்டி, டைனிங் டேபிளில் நம்ம மூடி வைக்கிறது மாதிரி மூடி போட்ட சின்ன சின்ன சட்டியும் இங்கே இருக்குது. 3 பொருள் இந்த மாதிரி 100 வச்சுருக்காங்க. ஆப்பை, தோசை திருப்பி, வடை இது 3மே சேர்த்தது. நல்ல அழுத்தமாகவே இருக்குது. இது இட்லி தட்டு, மினி இட்லி தட்டு 2 சேர்த்தது 100 வச்சுருக்காங்க. ஒரு 4 உள்ளது மாதிரி உள்ளது, அதுவுமே 100 தான் வச்சுருந்தாங்க. இப்போ 6 டம்ளர் சேர்ந்தது 100. இதுதான் இந்த 5 குழி உள்ள 4 தட்டு, இது 100 வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒர்த்தான பொருள் தான், 100 நம்ம வாங்கலாம். இது மேலே மூடி பார்த்திங்கனாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே நம்ம சில்வரில் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்பாட்டு பாக்ஸும் நம்ம வாங்கலாம். இது நம்ம வெஜிடபிள் கட்டர்னு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து நம்ம கீழே கட் பண்ணுறது மாதிரி இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது. இப்போ இந்த கூடை பார்த்திங்கனாக்கா இதுவுமே 100. இதில் நம்ம சின்ன பிள்ளைங்க இருந்தாக்கா இதில் நம்ம துணி வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். மருந்து வைக்கிறதுக்கும் இந்த கூடையை யூஸ் பண்ணிக்கலாம். மாவு சல்லடை 100. ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 ஜார்லாம் 100 கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்க்குறதுக்கு கிளாஸ் பாட்டில் மாதிரியே இருந்துச்சு. இப்போ 2 எண்ணெய் பாட்டில் சேர்ந்தது 100. இந்த 2 எண்ணெய் பாட்டில்லாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை. இந்த கத்தி தீட்டுறது இது கூடவே ஒரு கத்தி, இதையும் சேர்த்து நமக்கு 100 கொடுத்துருக்காங்க. நல்லா உங்களுக்கு இதுவும் ஒரு ஒர்த்தான ஒரு பொருள் தான். 100 2மே சேர்த்தது. இதையும் தாராளமாக வாங்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னர். நம்ம பொருள்லாம் நம்ம வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் நம்ம காய்கறிலாம் அதில் நமக்கு தண்ணி விட்டுட்டு சீக்கிரம் வீணாகிறது மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 6 பாக்ஸு இதில் தனியாக வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக நமக்கு. இதுவே நம்ம விலை அதிகமாக உள்ளது, நான் போத்தீஸில் பார்த்தேன், 400 500 போட்டிருப்பாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எண்ணெயை பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு சும்மா லேசாக நமக்கு அப்படியே எண்ணெய் கொஞ்சமாக வர்றது மாதிரி இருக்கும். இதுவுமே 100. இதெல்லாம் நம்ம தனியாக வாங்குறதா இருந்தாக்கா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். இப்போ இது 2 கூடை, 2மே மூடி போட்ட கூடை, 2மே 100 போட்டிருக்காங்க. இதில் 4 கூடையுமே 100 போட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பரவாயில்ல, இந்த விலைக்கு வாங்கலாம். இதுவுமே 2 கூடை, 2 பக்கமும் நமக்கு பிடிச்சி தூக்கிட்டு போகிறது மாதிரி மேலே மூடி வச்சது மாதிரி இருக்கும். இதுவுமே சூப்பரான ஒரு ஆஃபர் தான் இது எல்லாமே. இந்த சாப்பாட்டு பிளேட்டு இதுலேயுமே நிறைய மாடலில் வச்சுருக்காங்க. இந்த காய்கறி வெட்டுற கட்டை இதையுமே 100 போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். இந்த சமயத்தில் நீங்கள் டி நகர் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த சரவணா ஸ்டோர்லேயும் ஒரு தடவை வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் 100 பரவாயில்ல. இந்த காய்கறி வடிகட்டுறது, கீரை வடிகட்டுறது மாதிரி உள்ளது, இதெல்லாம் நம்ம 100 தாராளமாக வாங்கலாம். இந்த உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி இதெல்லாம் வெளியிலையுமே நமக்கு 100 தான் விற்கிது. இப்போ இந்த சூப்பு பவுல் உள்ள உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே மெலமென் மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக உள்ளதில் நம்ம கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் கிடையாது. இப்போ இந்த கூடையெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் 100. நிறைய மக்கள் இந்த மாதிரி கூடையை தான் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. சாமான் கழுவி கவுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் நம்ம அவசரமாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே துணியெல்லாம் இதில் மடித்து நம்ம வைக்கிறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும். 100 இதெல்லாம் நல்ல ஒர்த்தான ஒரு பொருள் தான். இந்த மாதிரி உள்ள பொருள்லாம் 100 போட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. இந்த பாட்டில் பாருங்கள், நல்லா அழுத்தமாக இருக்குது. 2 பாட்டிலுமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது 100 போட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த பாக்ஸு, இதுவுமே 4 பக்கமும் கிளிப் வச்சது மாதிரி ஏர்டைட் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 100 போட்டிருந்தாங்க. இப்போ இந்த சப்பாத்தி சுட்டுறது, புல்கா சப்பாத்தின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அந்த புல்கா சப்பாத்தி சுட்டுறது, அப்பளம் சுட்டுறது இது எல்லாமே 100 போட்டிருக்காங்க. இந்த க்ளீனிங் டவல் இதுவுமே ரொம்ப சாஃப்டான கிளாத்தில் இருக்கும். ஃப்ரிட்ஜு துடைக்கிறது, நம்ம மற்றபடி நம்ம கிச்சனில் டைல்ஸ் துடைக்கிறது இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6 ஐஸ்கிரீம் கப் வச்சுருக்காங்க. இதுவுமே 100 போட்டிருக்காங்க. இப்போ இதை பாருங்கள், சாமான்லாம் அவ்வளோ கொட்டி கிடக்குங்க. நமக்கு தேவையானதை நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும். நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ட்ரைப்ளேயில் விலை கொஞ்சம் கம்மியானது இங்கே இருக்கும். நான் சொன்னது மாதிரி ட்ரைப்ளேயில்
18/10 அப்படின்னு போட்டிருக்கிறது, 18/9 அப்படின்னு போட்டிருக்கிறது தான் டிஷ்வாஷ்க்கு சேஃபானது. இங்கே 18/0ன்னு போட்டிருக்கோம், 18/7ன்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி பொருள் தான் நிறையா இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா சாண்ட்விச் பாட்டமும் இருக்கும். இப்போ இதெல்லாம் அடி பிடிக்காது நமக்கு. ஆனால் நம்மள்ட்ட டிஷ்வாஷர் இருந்துச்சுனாக்கா இந்த பொருள்லாம் நம்ம வாங்குறது மாதிரி இருக்காது. நம்ம வீட்டில் இப்போ பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் வீட்டில் இந்த மாதிரி டிஷ்வாஷர் இருக்கவே இருக்காது. அதனால் நம்பிக்கையாக நம்ம இந்த பொருளெல்லாம் விலை கம்மியாக இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த காப்பி சட்டியெல்லாம் பாருங்கள், ரூ. 188 போட்டிருக்குது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. காப்பர் பாட்டம் 135. இப்போ இதெல்லாம் நம்ம கரண்ட் அடுப்புலேயும் வச்சுக்கலாம், சாதாரணமாக நம்ம இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். இப்போ இது ரொம்ப அழுத்தமான ஒரு கம்பெனி பிராண்டில் உள்ள எண்ணெய் சட்டி தான். 300 போட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. நார்மலாக நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறா இருந்தாக்கா ஒரு இடத்துல சும்மா கம்மியான அளவு தான் பொருள் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ஜக்கு வாங்க போனாலும் சிம்பிளாக இந்த மாதிரி ரூ. 248லேருந்து ரூ. 400 வரைக்குமே இங்கே வாங்கலாம். காஸ்ட்லியானதும் வாங்கலாம், நல்ல டிசைனாக உள்ளதும் வாங்கலாம். இங்கே ஒரு ஜக்குன்னு எடுத்துக்கிட்டாவே இங்கே நூற்றுக்கணக்கான டிசைனில் விலையில் இங்கே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம விரும்பினதை வாங்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஹோட்டல்லேருந்து வீட்டு வரைக்குமே இங்கே வசதியான முறையில் எல்லா பொருளுமே நம்மளே பார்த்து எடுத்துக்கலாம். நமக்கு பின்னாடி இங்கே உள்ள ஆளுங்கள்லாம் சுற்றி சுற்றி வந்து இது என்ன வேணும், அது என்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே நிற்கிற மாதிரியும் இல்லை. நம்ம பார்த்து பொறுமையாக ஒரு பொருளையும் நம்ம வாங்கி எடுத்துக்கலாம். இங்கே நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன பொருள்லாம் 100, 200 அப்படின்னு வாங்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்தேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் சட்டியில் விலை கம்மியாக உள்ள அலுமினியம் எண்ணெய் சட்டியிலேருந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வெயிட்டாகவும் இருக்கிற இண்டோலியன் எண்ணெய் சட்டி வரைக்கும் இருக்குது. இது அலுமினியம் எண்ணெய் சட்டி தான், மிரர் பாலிஷ் கொடுத்துருக்குறாங்க. இது இண்டோலியன் எண்ணெய் சட்டி. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அழுத்தமாகவே இருக்குது. ரூ. 430. நம்ம எல்லாராலையுமே காஸ்ட்லியான பொருளெல்லாம் எப்போதுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி சாதாரணமான பொருளை கூட நம்ம வீட்டுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கும் இதை தான் நம்ம வச்சுக்குவோம். இப்போ ஹார்ட் அனடைஸ் எண்ணெய் சட்டி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்குறாங்க. காப்பி சட்டியும் அந்த மாதிரி தான், சாதாரண ஹேண்டிலும் இருக்குது, சிலிக்கான் ஹேண்டிலும் இருக்குது, ஒரு கைப்பிடி வச்சதும் இருக்குது, 2 கைப்பிடி வச்சதும் இங்கே இருக்குது. நம்ம பார்த்து நமக்கு தகுந்தது மாதிரி எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள், அலுமினிய பானை, இண்டோலியன் பானை, இதெல்லாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் விலைக்கு தகுந்தது மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இண்டோலியன் பானை. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இது அலுமினிய பானை. இந்த மாதிரி அலுமினிய பானை கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இண்டோலியன் பானை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ இந்த இட்லி சட்டி எல்லாமே இது அலுமினிய இட்லி சட்டி தான். மிரர் பாலிஷ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது ரூ. 585 போட்டிருக்குது. இது மேலே மூடி இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த மூடி கொஞ்சம் பிடிக்காது. நமக்கு கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் மாதிரி தூக்குறது மாதிரி உள்ள மூடி தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் இந்த இட்லி சட்டி பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது, ரூ. 438. மற்றபடி அழுத்தமாக இண்டோலியனில் வேறு மாதிரி ஹேண்டில் கொடுத்தது மாதிரி உள்ளது, அது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுமே நமக்கு விலை கம்மியிலேருந்தே இங்கே கிடைக்கிது. இப்போ இது பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளது. இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேலே குமிழ் வச்சது மாதிரி உள்ள இட்லி சட்டி அது விலை கூட. இப்போ இந்த மாதிரி உள்ளது சாதாரணமாக பிடி வச்சது மாதிரி தூக்குறது மாதிரி உள்ளது விலை கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறாங்க. மேலே 5 தட்டு, கீழே 4 தட்டு, ரூ. 662 போட்டிருக்காங்க. நல்ல அழுத்தமாக நல்ல வெயிட்டாக இருக்குது. இப்போ டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா விதவிதமான டிஃபன் பாக்ஸு. இதுக்கு மேலே பிள்ளைங்க ஸ்கூல் டைம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பன் அப்படிங்கிறதுனால டிஃபன் பாக்ஸ்லாம் விதவிதமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ எண்ணெய் ஜாடி பாருங்கள், சின்ன சின்னதாக குட்டியாக உள்ள ஜாடியிலேருந்து இந்த மாதிரி உள்ளது வரைக்கும் இருக்குது. ஒரு ஸ்பூன் போட்டதுமே இதில் இருக்கும். இது ரூ. 120. இந்த ஜாடி பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ளதை யூஸ் பண்ணிக்கினேன், இல்லைனாக்கா கிளாஸ் பாட்டில் மாதிரி உள்ளதை அதை யூஸ் பண்ணிக்கலாம். பீங்கான் பொருள் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு இருக்குது. பிளாஸ்டிக் பொருளும் சேர்ந்தது நம்ம விதவிதமாக ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயுமே அங்கே இருக்குது. வீடியோ லெங்க்த்தாக போவோம் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி லாங்காக நான் காமிக்கல. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மேலே மூடி போட்டது மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு எனக்கு இட்லி சட்டி மாதிரியே இருந்துச்சு, சின்னதாக உள்ளது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த பொருள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?